ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மே 26 நாளைக்கு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பிள்ளையாரை நம்ம எப்படிலாம் வழிபட்டால் நமக்கு முழு பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால விரதம் இருக்கிறவங்க காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு சூரிய பகவானை போய் நம்ம பூஜை பண்ணி கும்பிடலாங்க. சூரிய பகவான்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கணும். நம்ம இன்றைக்கி விரதம் இருக்கிறேன், என்னோட நமக்கு என்னமான கஷ்டங்கள்ங்கிறத நம்ம சூரிய பகவான்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம குலதெய்வத்துக்கிட்டையும் எடுத்து உரைச்சிட்டு வேண்டுதலை எடுத்து உரைச்சிட்டு நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. விரதம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பச்சை தண்ணியில் குளிச்சிங்கனாக்கா முழு பலன் இருக்குங்க. இதுக்கு சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா முழு பலன் பரிபூர்ணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, வீட்டில் 7.5 சனி, அஷ்டம சனி தசை, கண்டக சனி தசை இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க. கோதுமை மாவு, சுத்தமான கோதுமை மாவில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு வறுத்து அதை அதில் பார்த்திங்கன்னா எள்ளு வெல்லம் போட்டு கலந்து பூரணம் மாதிரி செஞ்சு நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணுங்க. விரதமே என்னால் இருக்க முடியலங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காமல் டிஃபனாக சாப்பிட்டுக்குங்க. நம்ம நம்மளோட சங்கடங்களை நினச்சி வருத்தப்பட்டு கடன்லாம் குறையணும், கழுத்தை நெரிக்கிற கடன்லாம் எனக்கு இருக்குங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இருந்துட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்குங்க நீங்கள் போய் இந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் 6 மணி 7:30 8 மணிக்குள்ளே நடக்கும் ஒவ்வொரு கோயில்லையும். இது நடக்கிறதுல பார்த்திங்கன்னா பூஜையில் கலந்துட்டு பால், மெயினாக அவருக்கு பார்த்திங்கன்னா அருகம்புல் ஒரு பிடிச்சியாவது கொண்டுட்டு போகணும். வெள்ளருக்கு மாலை கிடைச்சாலும் நீங்கள் போடுங்க, ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு அங்கே இருக்கிற அரசமர பிள்ளையாருக்கு நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு சாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனையாக நம்ம சாமி மூலயமா கொண்டுட்டு போய் நம்ம இது பண்ணுறப்ப முழு பலன் நமக்கு கிடைக்குங்க. சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் நம்ம கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க, முழு பலன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்க குழந்தை பேர் இல்லாதவங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க. விநாயகருக்கு அகவல் பாராயணம் பண்ணால் முழு பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. குழந்தைங்க படிப்புக்காகவும் நம்ம இதை பண்ணலாம். மெயின் பார்த்திங்கன்னா இது கடன் பிரச்சனை மெயினாக தீர்க்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால கோதுமையில் நம்ம செஞ்சு நம்ம விநியோகம் பண்ணுறப்ப நல்ல விசேஷம். இதில் பார்த்திங்கனாக்கா தேங்காயிலையும் நம்ம பூரணம் செஞ்சு ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் நம்ம பண்ணுறப்ப பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல் தாங்க. இது எல்லா சங்கடஹர சதுர்த்திக்கும் நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. இது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால கோதுமையிலான செஞ்சதை நம்ம பண்ணோம்னா முழு பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பிள்ளையாரோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை நம்ம ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப விசேஷமானதுங்க. அங்கே கொடுக்கக்கூடிய பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு அருந்திட்டு நம்ம பாராயணம் நிறைய விநாயகரோட அகவல் 108 போற்றி முடியலன்னா கூட ஓம் மகா கணபதியே நமகன்னு கூட சொல்லி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நமக்கு முழு பலனும் மன திருப்தியும் கிடைக்குங்க. நைட்டு பார்த்திங்கன்னா சந்திர வழிபாடு பண்ணுறது அதி புண்ணியத்தையும் தரும். நம்ம இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க சந்திரனை பார்க்கணும். பார்த்து சந்திரன்கிட்ட நம்மளோட வேண்டுதலையும் நம்ம முழு நிறைவு பெறதையும் சந்திரன்கிட்ட எடுத்து உரைச்சிட்டு இன்றைக்கி நான் விரதம் இருந்தேன், எனக்கு இதுக்குண்டான பலனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுறப்ப முழு பலன் நம்பிக்கையாக கிடைக்குங்க. விரதம் இருக்கிறவங்க பூண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்காதீங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் பால் பழம் எடுத்துக்கலாம். டிஃபன் பார்த்திங்கனாக்கா டிஃபனாகவே எடுத்துக்கலாம், சாதம் இல்லாமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ்.